இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்கு வாழ்வை கொடுத்து நாங்கள் வாழ எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுக்கின்றவரே, நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு கடவுள் நிரந்தரமானவர் என்றும் நம்மை நிரந்தரமான வாழ்விற்கு அழைத்திருக்கிறார் என்றும் நாம் சாத்தானுக்கு அடிமையாகும் பொழுது அந்த நிரந்தரமான வாழ்வை இழந்து விடுகிறோம் என்றும் தெளிவுபடுத்துகின்றது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவின் வழியாக நாம் பல வகையான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் என்றும் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பகிர்ந்து கொண்டு மற்றவர்களோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்றும் தெளிவுபடுத்துகின்றது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையை முன்னிட்டு நாம் நல்லதை பெறுவோம் என்றும், நம்பிக்கை இருக்கும் பொழுது நாம் நோயிலிருந்து விடுதலை ஆவோம் என்றும், இறந்தவர்களை கூட ஆண்டவர் உயிர்ப்பிப்பார் என்று வெளிப்படுத்துகின்றது. சிறுமியை இயேசு கிறிஸ்து உயிர் பெறச் செய்கின்றார். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினாலே வாழ்ந்த பெண்மணி இயேசுவின் ஆடையை தொட்டார். தொட்டவுடனே அவர் நலமடைந்தார். இயேசு அவரை பார்த்து, உமது நம்பிக்கை உமக்கு நலத்தை கொடுத்தது என்று கூறுகின்றார். நாமும் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு வருவோம். நம் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், பிணிகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரிடத்திலே நாம் நம்பிக்கையோடு வந்து ஜெபிப்போம். கண்டிப்பாக அவரால் இயலாத செயல்கள் ஒன்றுமில்லை. நம்புவோருக்கு அனைத்தும் நடக்கும். ஆண்டவரே, உம்மை நம்பி வந்த மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே, நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கும் உமது அருளை தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.